ஓகே, குட்டி மட்டும்தான் 2000 இருக்கு. என்ன ரேட்டு லாஸ்ட் எண்டு? 3500. கிலோ 600 ரூபாய்க்கு இருக்கு. நான் செட் எடுத்தா 600 ரூபாய்க்கு, தனித்தனியாக எடுத்தா கிலோ 650 சொல்றேன். தனித்தனியாக எடுத்தா 650 600 அந்த ரேட். அப்படிங்களா? நாங்கள யூடியூப்ல பயங்கரம் வருவோம், பயங்கரமான ஆட்கள். ஓகே, 800 சிங்கிள் 400. பார்த்து 400 ரூபா. பார்த்து 400 ரூபா. எல்லாமே கிடைக்கும். சரி சரி. இது என்னங்கண்ணா? இந்த கிரிராஜா. இது கிரிராஜா. இதுங்கண்ணா எல்லாம் சுட சுட எத்தனைக்கா உட்காந்துட்டுக்கிறாங்க. ஒரு தயிர் கேட்டு 1 மணி நேரம் ஆச்சுக்கா, கையே காஞ்சி வச்சிருப்பாங்க. ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். காங்கேயம் பிரீட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிறது குன்னத்தூர் சந்தையில். இப்போது நம்ம காணொலி எடுக்க வந்திருக்கோம். பெருந்தரப்போய் இல்லை, இங்கே ஊத்துக்குளி ரோடு, ஊத்துக்குளி வந்தோம். இங்கே பாருங்க, முயல் குட்டி. எவ்வளோண்ணா? பேர் 1000 ரூபா. பேர் 1000 ரூபா. இதுக்கு பேர்டு 1500. 1500 2 செட். குன்னத்தூர் சந்தையில் முன்னாடியே வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நாய்க்குட்டி எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சேவல்லாம் கூட இருக்குது. பப்பி தூங்கிட்டு இருக்குங்க. எவ்வளோண்ணா பேர்? சிங்கிள் 1000 ரூபா. 1000 ரூபா. இது என்ன பிரீட்? இது மெரின் தான், கிராஸ், லைட்டாக கிராஸ். மினி சைஸ். ஓகே ஓகே. எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? திருப்பூர் தான். திருப்பூர் தாங்களா? 3 குட்டி இருக்குது. 6 கொண்டு வந்தால் 3 போயிடுச்சுங்களா? சேவல் நம்மளுதுங்களா? ஆமாம். சரி சரி. இது எப்படிங்கண்ணா சேவல்லாம்? இல்லை, பீஸ் ரேட்டு தான். கிலோ கணக்கில் கிடையாது. கிலோ கணக்குனா 600 ரூபா. இது எப்படி பெருவடைங்களா சித்து வடையா? எப்படி? எல்லாம் மிக்சிங் தானே. மிக்சிங் தான். சித்து வடை இல்லைங்க, நடுத்தர பெருவடை 2 இருக்கு. ஓ, நடுத்தர பெருவடை. இந்த அண்ணா தான் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே வாரம் வந்துடுவீங்களே? வாரம் எல்லா சந்தைக்கும் வருது. இது வாங்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு நம்பர் சொல்கிறேன். எப்படி? நாய்க்குட்டிக்கு சேவலுக்கு ரெண்டுக்குமே சொல்லுங்கள். 6374 39 4247. நம்ம பேருங்க அருண் பிரசாந்த். அப்படி இருக்கும். சேவல் ரெண்டுமே வேணும்னாலும் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். யூடியூப் நேம் பார்த்தீங்க அப்படின்னா இலாகாயுன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நம்ம சேனல் சர்ச் பண்ணும்போது அதிக அளவில் வரும் இவங்களுக்கு. பூனைக்குட்டி, அழகான பூனைக்குட்டி. இதோட ப்ரீடு வந்து பெர்சியனாமா. இந்த அண்ணா கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா இது 2 மட்டும்தான் இருக்கா எப்படிங்கண்ணா? 3 இருக்கா? இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், சேம் கலர். இங்கே சேல்ஸ் ஆயிருமாங்கண்ணா? அது சேல்ஸ் பண்ணிடுவீங்க. இதை தவிர நம்மகிட்ட வேறு ப்ரீடு ஏதாச்சும் இருக்குங்களா? வேறு எதுவும் இல்லை, இது மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. 3000. அதாவது ஒன்று 3000 ரூபா சொல்கிறாங்க. பேர் என்னங்க? 9047 925373. நம்ம பேருங்கண்ணா? ஃபஜூல். எங்கேருந்து கொண்டு வந்திருக்கீங்க? படியூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், 5 நாய்க்குட்டி கொண்டு வந்திருக்காங்க. அண்ணா இது என்ன நாய்க்குட்டின்னா? அது இது என்ன ப்ரீட்னா? அது லேபுங்களா? இது என்ன ரேட் சொல்கிறீங்க? 10 ரூபா சொல்கிறேன். 10 ரூபாய்ங்களா? ஒரு நாய்க்குட்டி 10,000 ரூபா. 5 நாய்க்குட்டி இருக்குங்களா? 5 நாய்க்குட்டி வச்சுருக்காங்க. இதோட ப்ரீடு லேப். எங்கேருந்துங்கண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? திருச்செங்கோடு. ஓகே. இந்த அண்ணா திருச்செங்கோட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பேருங்கண்ணா? நவீன். வாரம் கொண்டு வந்துடுவீங்களா? இல்லைண்ணா, இந்த வாரம் தான். உங்களோட நாய்க்குட்டி இருக்குங்கிற பட்சத்தில் கொண்டு வருவீங்க. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம் வரேன். நாங்களும் ஃபஸ்ட் டைம்.
ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்மளது ஃபஸ்ட் டைமு 5 நாய்க்குட்டி கொண்டு வந்திருக்காங்க. அழகான நாய்க்குட்டி. ஒரு நாய்க்குட்டி 10,000 சொல்கிறாங்க. நான் இது வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்றதுக்கு ஃபோன் நம்பர் சொல்லிடுறீங்க. 9080151588. ஓகே, நம்ம பேர் என்னங்கண்ணா சொன்னீங்க? நவீன்குமார். நவீன்குமார். திருச்செங்கோட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஓகே, திருச்செங்கோட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 5 நாய்க்குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க. அழகான நாய்க்குட்டிகள். இது வேணும்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. லேப். ஏன்னா இதோட முழு பேரே லேபா எப்படி? லேப். இது என்ன கண்ட்ரியோட ப்ரீட் இது? அது தெரியல. ஓகே, ஓகேங்கண்ணா, நன்றி. வாத்து, கோழி, கினிக்கோழியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. கினிக்கோழி குஞ்சு. கோழி, கினிக்கோழி, வாத்து எல்லாமே இருக்கு. இந்த வாத்து குஞ்சு. நான் வாத்து எவ்வளோண்ணா ஜோடி? 450ங்களா? மணிலா வாத்து ஜோடி 450. ஓகே, வேற என்ன நம்மகிட்ட இருக்கு? கிரிராஜா இருக்குது, வான்கோழி, கினிக்கோழி இருக்குது, கடகநாத் இருக்குது, சோனாலி இருக்குது. எல்லாரும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட். ஓகே ஓகே, வாரம் இங்கே வாரம் கொண்டு வந்துடுவீங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் கோழின்னா எப்படின்னா அது? இது வான்கோழி. ஓ, இது வான்கோழி. ஓகே ஓகே. கீழே இருக்கிறது வான்கோழி கிரிராஜா கோழி. ஓகே. அது கீழே இருக்கிறதுனா கீழே இருக்கிறது சோனாலி. ஓகே, இது வந்து கோழியோட வகைரா. ஓகே, இதெல்லாம் வான்கோழி. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம பேருங்கண்ணா? கணேசன். எங்கேருந்து வந்திருக்கீங்க? எடப்பாடியிலேருந்து வாரம் வந்துருக்கீங்க. வேறு எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போகிறீங்க? காவந்தப்பாடி, மூணாம்பள்ளி, அந்த பக்கம் கொங்கனாபுரம். ஓகே ஓகே. எல்லாமே வந்து இந்த ஆட்டு சந்தை இந்த மாதிரி போகிறோம். ஓகே ஓகே. இது எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்கள். 97 88 29 52 67. 52 67. ஓகேங்க. இந்த கோழியெல்லாம் அண்ணன் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. வாத்து குஞ்சு எல்லாமே இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மணிலா வாத்தாமல் அது. இது ஜோடி 400 ரூபாயம்மா. இங்கேயும் மணிலா வாத்து, வான்கோழி எல்லாமே வச்சுருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள்? தருமபுரியிலேருந்து வாரம் வந்துடுறீங்களா? என்னென்ன சந்தைக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க? எல்லா சந்தைக்கும் போகணும். எல்லா சந்தைக்கும் போவீங்க. ஓகே, சுற்றி இருக்கலாம். நீங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? கினிக்கோழி, வான்கோழி, கருங்கோழி, நாட்டுக்கோழி, ஓகே, சோனாலி, வாத்து, ஃபேன்சி. ஓகே. ஃபேன்சிங்கிறது? ஃபேன்சி இது புதுசுன்னு வரும். அழகு வளர்க்குறது. அது என்ன கோழிங்களா? கோழி. ஓகே ஓகே. அதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டமாங்கண்ணா? எல்லாமே சாப்பிட்லாம். எல்லாமே சாப்பிட்றேன். ஓகேங்க. இந்த அண்ணா பார்த்தீங்கன்னா இத்தனை கோழிகள் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஜோடி 400 ரூபா. மற்ற அப்படி நம்மகிட்ட இருக்கிற இதெல்லாம் அப்படியே விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிடுங்க. வான்கோழி 1000 ரூபா. சரிங்க. கினிக்கோழி 400 ரூபா. எல்லாம் ஜோடிங்களா? ஜோடி. கருங்கோழி 450 ரூபா. சோனாலி 400 ரூபா. சரிங்க. நாட்டுக்கோழி 350 ரூபா. கிரிராஜா 250. ஓகே ஓகே. வாத்து 400 ரூபா. வாத்து 400 ரூபா. ஓகே, எல்லாமே கிடைக்கும். சரிங்க. இது என்னங்கண்ணா? இந்த கிரிராஜா. இது கிரிராஜா. இதுங்கண்ணா? கருங்கோழி. ஓகே. இதுங்க? வான்கோழி. இது வான்கோழி. ஓகே. இதுங்கண்ணா? இந்த கினிக்கோழி தான். சோனாலி. நாட்டுக்கோழி. ஓகே. இதெல்லாம் தான் கோழியோட வகைகள். இந்த அண்ணாட்ட 1 2 3 4 5 6 6மே இருக்குது. நம்ம பேர் அப்படியே கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க. மாதையன். சரிங்கண்ணா. 9789444165. ஓகேங்கண்ணா. இதான் இந்த அண்ணாவோட நம்பர். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வாரம் குன்னத்தூர் சந்தைக்கு கொண்டு வந்துடுவாங்க. தருமபுரியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. தருமபுரி தானுங்கண்ணா? இதெல்லாம் பாருங்கள், கோழிக்கெல்லாம் தண்ணி வைக்கிறதுக்கானது. கோழியெல்லாம் ஒரு வேளை வாங்கினீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த பையில் போட்டு கொண்டு வைக்கலாம். ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். சந்தையோட முன்னாடியே இருக்குது. திருமண மண்டபம், குன்னத்தூர் பேரூராட்சி. ஓ, இது மண்டபமா? ஓகே. என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுருக்காங்க. இது 800 ரூபாயாம்மா. 400. இது 400 பிளாக்கு. டபுள் வந்து 800, சிங்கிள் 400. 200, 240, 180ங்களா? ஓகே ஓகே. இதெல்லாமே இருக்கு. தண்ணி வைக்கிற தொட்டிங்களா? இதெல்லாம் வந்து குஞ்சு கோழிக்கு. இது குஞ்சு கோழிக்காமல் இது பெரிய கோழிக்கு. அது வந்து குஞ்சு கோழி ஈஸியாக குடிக்கிற அளவுக்கு சின்னதாக இருக்குது.
பெரிய கோழிகளில் வச்சுக்கிறதுக்கு. அதுவாக கோழி கட்டுறதுக்கான கயிறுகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே வருங்க பாதாம். அண்ணா இது என்ன கோழிக்கான கோழிக்கு கொடுக்குறோம். கோழிக்கான தீவனம் தான் அது. இது எப்படிங்கண்ணா? 220 கிலோ 220. இதுவுமே வச்சுருக்காங்க. பாதாம் தானுங்கண்ணா. சேவல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. எங்கேருந்து கொண்டு வந்திருக்குது? வாங்கினதுங்களா? சேல்ஸ் கிடையாது. சேல்ஸ் தான். ஓகே ஓகே. சேல்ஸுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே. இதெல்லாம் விலையெல்லாம் எப்படிங்கண்ணா? 600 650 கிலோ. 600 650. ஓகே. கிலோ கணக்கு தான். கிலோ கணக்கு தான். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. எங்கேருந்துங்கண்ணா வந்திருக்கீங்க? நாங்கள் குளப்பலூர்லேருந்து வந்து. குளப்பலூர். ஓகே. வாரம் வந்துருவீங்க? வாரம் வருவோம். ஓகே. உங்களை கோழி வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. எத்தனை கோழி உருப்படி வச்சுருப்பீங்க? உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. நம்ம அப்போ கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் 73 97 சரி 51 ஓகே 63 10. நம்ம பேருங்க? பாரத். ஓகே. பாரத் அவங்க இந்த சேவல்கள் கோழிகள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. கிலோ எவ்வளோங்கண்ணா அது? கிலோ 600 ரூபாய்க்கு இருக்கு. நாங்கள் செட்டை எடுத்தால் 600 ரூபாய்க்கு, தனித்தனியாக எடுத்தால் கிலோ 650 சொல்கிறேன். தனித்தனியாக எடுத்தால் 650 600 அந்த ரேஞ்ச். நாங்கள் வாங்கினாலும் வாங்கிக்குவோங்க. கிலோ 600 எடுப்போம், 550 எடுப்போம். கிலோவுக்கு நம்ம மேலே 50 ரூபா வச்சு விற்கிறாங்க. 600 எடுக்கிறது 650 ரூபா சொல்கிறேங்க. ஓகே. 550 எடுக்கிறது 600 ரூபா கொடுக்குறேங்க. நீங்கள் இருந்தாலும் கொடுக்கலாங்க. சரி. விடை இருந்தால் 500 ரூபாய்க்கு எடுக்கிறேங்க. அது 550 ரூபாய்க்கு சேல் ஆகுது. ஓகே. விற்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களை தொடர்பு கொள்ளலாம், வாங்கிக்கலாம். மற்றவங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுனாலும் வாங்கிக்கலாம். கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிக்கலாம். சந்தைக்கே கொண்டு வரணும். ஓகே. வேறு எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போகிறீங்க? நான் கவுந்தப்படி சந்தை போவாங்க. சரிங்க. செவ்வாய்க்கிழமை சிறுவள்ளூர், வெள்ளிக்கிழமை புது சந்தை சேவூர் பக்கத்தில் இருக்கிறதுக்கு. ஓகேங்க. சனிக்கிழமை நல்லாம்பட்டி போவாங்க. திங்களூர் நல்லாம்பட்டி. ஓகேங்க. எல்லா சந்தைக்கும் போவாங்க. ஓகேங்க. சரி ஓகே. நன்றிங்க. இந்த அண்ணாவும் சேவல் எடுத்துகிட்டு இருக்காரு. கிலோ எவ்வளோங்கண்ணா? 550. இங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம எடுத்துக்கிற கோழி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் வாங்கிக்குவீங்களா எப்படிங்க? வாங்கிக்குவீங்க. இது நீங்கள் எவ்வளோக்குண்ணா எடுத்துகிட்டு இருக்கீங்க? 400 450 450 எடுத்துகிட்ருக்கீங்க. நம்மகிட்ட இந்த சண்டை சேவல் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே கிடைக்குமா? கோழிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு. கோழிக்கு தகுந்த அப்படி ரேட். சண்டை எப்படி இருக்கு அது? ஓகே. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாமக்கல். எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க? லோக்கல் சந்தையெல்லாம் எல்லா சந்தைக்குமே போவீங்க? லோக்கல் இருக்கிற எல்லா சந்தைக்கும். ஓகே. இப்போ கிலோ வந்து 550 நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, நீங்கள் விற்கிறது. ஓகேங்க. காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணா? 5 மணிக்கு. 5 மணிலேருந்தே சந்தை ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேங்கண்ணா. அப்படியே நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்கண்ணா. ஏன்னா கான்டாக்ட் ஃபோன் நம்பர் எதுக்கு வேணும்னா உங்களுக்கு வாங்கிக்கலாம் சொல்லுங்கண்ணா. 9741 5522 78. ஓகே. நம்ம பேருங்கண்ணா? குமார். சசிகுமார். குமார். ஓகே ரைட்டு. ஆனால் கூட மொத்தமாக 550. டீ காஃபி எல்லாம் இருக்குது. ஆடுகள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்க, ஆடுகளும் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளது இப்போ டைமிங் கொஞ்சம் ஆயிடுச்சு, எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. ஆடுகளும் நிறைய கொண்டு வர்றாங்க. வேணும்னாலும் வந்தீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். டைம் ஆனதுனால கொஞ்சம் ஆடுகள்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் சேவல் இதெல்லாமே இருக்குது. ஹோட்டலு சாப்பாடும் உண்டு. இங்கே சந்தைக்கறி கடைன்னு ஒன்று இருந்துச்சு, எதுன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த சைடு சுற்றியுமே இருக்குதுங்க சந்தை. எல்லாம் ஏற்றிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். இதோட சந்தை முடியுது. போய் பார்ப்போம் அந்த பக்கம். சந்தையை சுற்றி ரோடுங்க. சந்தையை அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. குன்னத்தூர் சந்தையை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க இதை பார்த்துக்கலாம்.
இங்கே பாருங்க மாடு எடுத்துட்டு இருக்கேன். நான் காங்கேயம் பிரீட் அப்படிங்களா? நாங்கள யூடியூப்ல பயங்கரம் வருவோம், பயங்கரமான ஆட்கள். ஓகே, நாங்கள பெரிய வணக்கம்ண்ணா. நம்ம பேருங்கண்ணா? எம்ஜிஆர் கேஆர்ஜி. எம்ஜிஆர் பக்கத்துல மூணாம்பள்ளி. சரி. ஆட்டை வியாபாரம், மாட்டை வியாபாரம், கோழி வியாபாரம், கல்யாண புரோக்கர் எல்லாமே செய்யறேங்க. சனிக்கிழமை அன்னூர் சந்தை, ஞாயிற்றுக்கிழமை பெருந்துறை, திங்கக்கிழமை குன்னத்தூர், செவ்வாய்க்கிழமை சத்தி, புதன்கிழமை கவுந்தப்படி, வியாழக்கிழமை புளியம்பட்டி, வெள்ளிக்கிழமை 8 மணி வரைக்கும் சாவுக்கட்டு பழைய புது சந்தை, 10 மணிக்கு சீனா போகிறோம். அதே நாள் சாயங்காலம் 4 மணிக்கு முத்தூர் வியாபாரத்தை முடிச்சு அப்படியே அன்னூர் சனிக்கிழமை வந்துருவேன். நான் பெரிய புரோக்கர். நைட்டு 12 மணி இருந்தாலும் கூப்பிடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஓகே. ஆமாம், சவத்துக்கா, முட்டுக்கா, விருந்துக்கா, வளர்த்துறக்கா, எசக்கடை கொடுக்குறக்கா, அத்தனைக்கும் எனக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. 959 738 1991. ஆனால் இந்த பொட்டாசி வரை கொஞ்சம் சுலபாக தான் இருக்குங்க. விற்கக்கூடாது, வாங்குறையே விவசாயி வாங்கிக்கலாம், வளர்த்துறையே வாங்கிக்கலாம். இந்த பொட்டாசி கொஞ்சம் கம்மிங்க. ஓகே. பொட்டாசி முடியும் ஐப்பி பண்ணி அப்புறம் கரைக்கு ஆயிரும். வளர்த்துறக்கு அருமையாக வாங்கலாம். விலையெல்லாம் அங்கே 5 லட்சம் கொடுப்பாங்க. அப்படி வாங்க இந்த ஆட்டோ வாங்க ஆச்சுங்களா? ஓகே. இது உங்களுக்கு ஓகேங்கண்ணா. இது எப்படிங்கண்ணா ஆடு? இது ஆடு இது வளப்பாடுங்க. சரிங்க. இது வளர்த்துறக்கு மாவு, விருந்துக்கு மாவு. இது 12 ரூபா சொல்லுவாங்க. ஒரு 10, 8, 9 கிலோ அனுசரிச்சு கொடுப்பாங்க. மொத்தத்தில் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு எல்லாமே விலை கொஞ்சம் கம்மி தான் சார். இந்த பொட்டாசிக்கு 4 வாரத்துக்குமே கம்மி தான் வரும். ஆடு வாங்கணும் வாங்குறீங்க எல்லா சந்தையிலும் வாங்கலாம், தப்பு இல்லை. நம்பர் 1 குன்னத்தூர், ஓகேங்க, அன்னூர், முடச்சூர், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பெரிய கொஞ்சம் ஆடுகள் நம்ம வர சந்தைக்கும். சரி சரிங்க. நான் போயிட்டு இருக்கிற சந்தை சொல்றேங்க. இன்னும் பெரிய பெரிய சந்தையெல்லாம் இருக்குதுங்க. சரிங்க. முத்தூர் இருக்குது, கன்னிவாடி எல்லாம் இருக்குது. நாங்கள் போக சொல்லக்கூடாது. சரி. நாங்கள் போங்க சந்தை அரிமாதி சந்தை, அன்னூர் சந்தை பெருசு, முடச்சூரும் பெருசு. ஆடுகளை வாங்குறதுக்கு கவந்தபடி கொஞ்சம் பெருசு. ஆடு வாங்குறியோ இந்த மாசத்துல போட்டாச்சு வாங்கலாம், விலை இல்லைங்க. ஓகே சார், வாழ்க வளமுடன். 959 738 1991. நைட்டு 12 மணி எனக்கு கூப்பிடுங்க, நான் பதில் சொல்றேன். அதுக்கப்புறமா கல்யாண புரோக்கர், அது 11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணா தான் அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா ஆட்டோ வியாபாரம் நம்ம முக்கியம். சரி. முழுக்க சாட்டை அரசாட்டம் பண்ணலாம், அரசாட்டு முழுக்க சாட்டு பண்ண முடியாது. ஓகே. கல்யாணத்துக்கு நைட் 10 மணிக்கு பேசலாம். 10 மணிக்கு ஆட்டோ வியாபாரம் பண்ண முடியுமா? 3 பேர் பிரியாணி சாப்பிடணும், 3 பேர் கம்கூழ், 2 பேர் பிரியாணி, ஒரு ஆள் கம்கூழ் செய்யக்கூடாது. அப்படின்னு என்னன்னா, கசாப்கார் நல்லா இருக்கணும், புரோக்கர் நல்லா இருக்கணும், காட்டுக்காரன் வந்து மோசமா கம்மியாக கொடுக்கக்கூடாது. அந்த விவசாயம் மாட்டேன். ஓகே. கொடுத்தவன் நல்லா இருக்கணும், வாங்கினியும் நல்லா இருக்கணும், பேசினியும் நல்லா இருக்கணும். ஓகே. அவ்வளோதான் சார், வாழ்க வளமுடன். என்ன எனக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நம்பியூர் பக்கத்தில் மூணாம்பள்ளி. ஓகே. ஆச்சுங்களா? நைட்டு 12 மணிக்கு இருந்தால் ஃபோன் பண்ணுங்க, நான் எடுத்து அது பார்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? எந்த இத்தனை விஷயத்துக்கு எந்த குட்டி வேணுமாவோ, செம்பிளி குட்டி, பெரிய குட்டி, உங்களுக்கு எந்த குட்டி வேணுமோ அதை நான் உங்களுக்கு வாங்கி அனுசரிச்சு வாங்கி தரேன். குட்டிக்கு 100 ரூபா கொடுத்தா போதும், அவ்வளோதான். ஓகே. ஓகே சார். ஓகே. வாழ்க வளமுடன். ஓகே. நன்றி நன்றி நன்றி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டிகள்லாம் இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த காய்கறி சந்தையானது இந்த பக்கத்துலேயே ஒட்டித்தான் இருக்குது. நான் உள்ளே வந்தப்போ ஃபஸ்ட்டு காய்கறி சந்தை வரங்காட்டி நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, காய்கறி சந்தை தான் இன்றைக்கி போல், ஆட்டு சந்தையெல்லாம் இல்லையாட்டிருக்கு அப்படின்னு போட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வரங்காட்டி தான் தெரிஞ்சது அப்படியே காய்கறி சந்தையை ஒட்டி ஆட்டு சந்தை, கோழி எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் அந்த கறிக்கடையாட தெரியுது. எல்லாம் துணியிலேயே பந்தல் கட்டியிருக்காங்க பாருங்கள். இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குட்டி ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டிகள்லாம் இந்த ரோட்டு மேலேயே இந்த இடத்துல முன்னாடியே எங்கேயே இருக்குங்க. இந்த பக்கம் காய்கறி சந்தை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. முன்னாடி வந்தோடனே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டி பார்க்கலாம். பேரம் பேசிட்டு இருக்காங்க. அழகான குட்டிங்க, இல்லை ஆட்டுக்குட்டி, செம்மறி குட்டி. வா, இங்கேயும் இருக்குதுங்க குட்டி. இது வெள்ளாட்டு குட்டி. இதெல்லாம் என்ன ரேட்டில் இருந்துண்ணா இருக்குது? 2000 ரூபாயிலிருந்து இருந்துருக்கு. எங்கேருந்துண்ணா கொண்டு வந்திருக்கீங்க? திண்டுக்கல். திண்டுக்கல்லிருந்து கொண்டு வந்திருக்காங்க ஆட்டுக்குட்டி. குட்டி மட்டுமாண்ணா? குட்டி மட்டும்தான். ஓகே. குட்டி மட்டும்தான் 2000 ரூபாயிலிருந்து இருக்கு. என்ன ரேட்டு லாஸ்ட் எண்டு? 3500. 2000 to 3500. 2000 to 3500 வரைக்கும் குட்டிகள் வச்சுருக்காங்க. திண்டுக்கல்லிருந்து ஒன்று வந்திருக்காங்க. பால் எப்படி குடிக்கிறது? வெள்ளாட்டுக்குட்டி, அதெல்லாம் செம்மறி ஆட்டுக்குட்டி.
செம்மறியாடு எல்லாம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சேல்ஸ் அண்ணா என்ன விலையிலிருந்து என்ன விலை வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குது? 1500 2000 வரைக்கும் இருக்குது. 1500 2000 வரைக்கும் தான் இருக்கு. நீங்க கையில வச்சிருக்கிற இந்த 2 குட்டி? இந்த 2 குட்டி 3.5 ஆகுது. 3.5 ஆகுது. 2 குட்டி சேர்ந்துங்களா? சேர்ந்து 3.5. இது வெள்ளாடுங்களா? இது ஒன்று வெள்ளாடு, ஒன்று செம்பிள் குட்டி. ஒன்று வெள்ளாடு, ஒன்று செம்மறி குட்டி. எங்க இருந்து கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் திருப்பூர்லேருந்து கொண்டு வரோம். திருப்பூர்ல இருந்து கொண்டு வந்து எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போறீங்க? நாங்கள் எல்லா சந்தைக்கும் ஆட்டுக்காரர்கிட்ட வாங்கினா அப்படியே ஆட்டுக்கரையிலேருந்து அப்படியே எடுத்து விற்று போடுறோம். ஆஹா, ஓகே. கொண்டு வரது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆட்டுக்காரர்கிட்டே சேல்ஸ் பண்ணிடுறோம். ஓ, ஓகே ஓகே ஓகே. இங்கேயே எடுத்து சேல்ஸ் பண்ணுறோம். ஆஹா, ஓகே. அப்படியே நம்ம நம்பர் சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஆட்டுக்குட்டி வேணும்னா வாங்கிக்குவாங்களா? நம்ம பேர் மாணிக்கம். மாணிக்கம். நம்ம ஊர்? நாங்கள் அனுப்புறவாள் வாங்கி விற்கிறேன்னு சொல்லு. ஓகே ஓகே. இல்லை நீங்கள் சொல்கிறது தான் இங்கே ரெஜிஸ்டர் ஆகும். இவத்துக்கு வாங்கி இவத்துக்கே விற்கிறோம். இவரத்தையே விற்றுருவீங்க. குட்டி தான். ஓகே ஓகே ஓகே. பிரித்து ஆட்டுக்காரர்கிட்டே வாங்கி ஆட்டுக்காரர்கிட்டே. ஆஹா, ஓகே. 100 வந்தால் கொடுத்துருவோம். வேறு 1500 வாங்க 600 வந்தால் கொடுத்துருவோம். எங்களுக்கு 3000 4000 சொல்ல மாட்டோம். நீங்கள் ஓகே. குன்னத்தூர் சந்தைக்கு நீங்கள் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? குன்னத்தூர் சந்தைக்கு நான் 10 வருஷமா 10 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு மேலே இருக்கலாமா? அதுக்கு மேலே இருக்கு. மேலே இருக்கலாம். வியாபாரம் பண்ணுறது அப்படி தான் இருக்கு. ஓகேண்ணா. இதே குட்டி நான் 6 ரூபா வேணாலும் சொல்லலாம். ஓகே 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 ஓகேண்ணா. இதெல்லாம் நம்மளுதுங்களா? இது அவருது. இது 2 மட்டும் நம்மளுது. ஓகே. இதுவும் உங்களுதா? அவருது. ஓகே. பழனிசாமி அண்ணா. ஓகே. இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் இந்த அண்ணாவோட. நீங்கள் எங்கேருந்து நான் கொண்டு வந்திருக்கீங்க? ஆவரங்காடு சாவுக்காட்டு பாளையம். சாவுக்காட்டு பாளையம். அது எங்கண்ணா இருக்கு? நம்பியூர் கந்தால் இருக்குது. நம்பியூருக்கு அந்த பக்கம். ஆஹா, ஓகே. நீங்கள் இது தவிர வேறு எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போயிட்டு? புளியம்பட்டி இருங்க, புது சந்தை ஒன்று, அன்னூர் ஒன்றுங்க, மூணாம்பள்ளி, குன்னத்தூர், 5 சந்தை. இப்போ இந்த ஆட்டுக்குட்டி 3ல் இதெல்லாம் என்னென்ன வேலை சொல்கிறீங்க? எல்லாமே 1500 1500 கம்மி கொடுக்கும். 1400 கொடுக்கலாம். 1400 கொடுக்கலாம். ஓகே. இதெல்லாம் எத்தனை நாள்? 10 நாள் இருக்குங்க. 10 நாள். ஆமாங்க ஆமாம். எல்லாம் பால்லாம் நல்லா குடிக்கும். நல்லா அருமையாக கொடுக்கும். ஓகே ஓகே. 1400 சொல்கிறாங்க. இதெல்லாம் இங்கேயே கொடுத்துருவீங்களா? இல்லை கொடுத்துட்டு அடுத்த சந்தை விற்றுக்குங்க. அடுத்த சந்தைக்கு பால் காட்டி இந்த மாதிரி குட்டி வேணும் அப்படின்னா சந்தையில் பார்த்துக்கலாம். சந்தையில்? ஆமாங்க. ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கல. அது சாமியாமலாம் கூப்பிடுறாங்க. கொடுக்குறாங்க. சாமியெல்லாம் அதே நம்ம வியாபாரத்துக்கு போகிறாளுங்க. அதான் சாமியாமலாம் கூப்பிடும்போது நம்ம சொல்லக்கூடாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. சந்தைக்கு வந்தால் பார்த்துக்கலாம். சந்தை வந்தால் பார்த்துக்கலாம். ஓகே. அந்த அண்ணா சொன்ன சந்தை எல்லாமே வந்து அண்ணா கொண்டு வருவார். வேணும்னா நீங்கள் சந்தைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற. ஓகே. இங்கே செம்மறி குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாமே இருக்குது. இந்த அண்ணா கொண்டு வந்திருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா. நீங்கள் குன்னத்தூர் சந்தைக்கு குட்டிகள் மட்டும் கொண்டு வருவீங்களா எப்படிங்கண்ணா? குட்டி மட்டும் தானே? குட்டிகள் மட்டும் தான். நம்ம என்னென்ன சந்தைக்குண்ணா போயிட்டுருக்கோம்? நான் வாரம் 7 நாளுமே சந்தை இருக்கு. 7 நாள் சந்தைக்கு போயிருவீங்க. இங்கே லோக்கல் இருக்கிற சரௌண்டிங் சந்தைகள் அனைத்து. ஓகேங்கண்ணா. நம்மகிட்ட குட்டிகளில் எந்த ரேட்லேருந்து இருக்குதுங்கண்ணா? இப்போ கெடா குட்டி பார்த்தீங்கன்னா 2500 இருக்குது. ஓ, கெடா குட்டி 2500 ஸ்டார்ட் ஆகுதாங்க. சரி, ஓகேங்கண்ணா. கொட்டை குட்டி 2 ரூபாலேருந்து இருக்குங்க. 1500 வரைக்கும் இருக்குதுங்க. சரி சரிங்க. 2000 இருக்கு, 1500. அது நாளை பொறுத்து, குட்டி பொறுத்துங்க. மேவடிக்கிற பொறுத்துங்க தான் 3500 வரைக்கும் இருக்குதுங்க. சரி சரி. பொறுத்துன்னு வைங்களேன். இந்த செம்மறி ஆட்டுக்குட்டி எல்லாம் என்ன ரேட்டுங்கண்ணா? செம்பிளி எல்லாம் கெடா குட்டி 3 வருதுங்க. நல்லா மேவ பொறுக்கிற பெரிய குட்டிக்கு. இந்த மாதிரி பெரிய குட்டி இந்த குட்டி இதில் பார்த்தீங்கன்னா 3500. 3500 கொடுக்குற விலைங்க. சொல்கிறத எச்ச சொல்லுவாங்க. ஆனால் கொடுக்குற விலை 3.5. ஓகே ஓகே. இதெல்லாம் நல்லா மேய்ஞ்சிக்குங்க. சரி சரி. நல்லா மேவு பழகிடுச்சு. இதெல்லாம் மேவு பழகிடுச்சு. ஓகே ஓகேங்க. அதே இந்த மாதிரி குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே பொட்டை குட்டியாக இருந்தால் 2 ரூபாய்க்கு போகுதுங்க. சரிங்க. இதே கெடாய் குட்டியாக இருந்தால் 2500 2.25 வரை போகுதுங்க. ஓகே ஓகே. கெடாய் குட்டி இது என்னங்கண்ணா? செம்மறி ஆடுங்களா? செம்பிளி தாங்க. செம்பிளி தான். அடிக்கரிஞ்சிப்பாங்க. ஓகே ஓகே. ஓகே. இப்போ இது ஒரு குட்டி இருக்குதுங்க. இது கண் கருப்புமாங்க. மயிலம்பாடி குட்டிங்க. கண் கருப்பு குட்டிமாங்க. மயிலம்பாடி குட்டி, கண்ணு கருப்பு குட்டி. இது 2600 ரூபாங்க. சரிங்க. அந்த 100 ரூபா தான் கம்மி பண்ணி விலை சொன்னா 3 ரூபா வர சொல்லுவாங்க. கம்மி பண்ணி தரதாங்க. ஓகேங்க. சார் இது கெடாய் குட்டிங்க. மயிலம்பாடி குட்டிங்க. மயிலம்பாடி குட்டி. ஆமா. இந்த மாதிரி தரத்துல கொஞ்சம் மேவுக்கு வந்துருச்சுங்க. இதெல்லாம் 3500 ரூபா ஃபைனல். சரி சரி சரி. கம்மியாகாது. ஓகேங்க. இந்த மாதிரி தரமான குட்டிகள்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் குன்னத்தூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வியாபாரிகள் இருக்காங்க. வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நம்ம பேருங்கண்ணா? மனோகரன். மனோகரன். நம்ம ஊருங்கண்ணா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து வாரம் வந்துடுறீங்க? வர பரவாயில்ல. ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன். சொல்லுங்கண்ணா. 9600. ஓகேங்கண்ணா. 820 391. ஓகே. குட்டிகள் வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஓகே.
இந்த அண்ணா தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா நிறைய வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா குட்டிகள் வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க இந்த காண்டாக்ட் நம்பர் நானும் மேலேயே கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. செம்மறி குட்டியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்துட்டு நம்ம முத்தூர் சந்தை அளவுக்கு இல்லாமல் இங்கே குன்னத்தூரை பொறுத்த வரைக்கும் வீடியோக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பெரிய அளவில் இருக்குதுங்க. நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்மறி குட்டிகள்லாம் இன்னுமே வச்சுருக்காங்க. ஆட்டுக்குட்டிகள்லாம் போயிருச்சு. அந்த பைய பிடிச்சிட்டு இருக்கா அப்படி வருங்க. அது எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 10-15 குட்டிகளுக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆடு பாருங்க, காது எவ்வளோ பெரிய காதுன்னு. இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா காது பெரிய காது ஆடு. அண்ணா வணக்கம்ண்ணா. இங்கே குன்னத்தூர் சந்தைக்கு நீங்கள் எத்தனை ஆடுகள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒரு 150 குட்டி வந்துருச்சு. 150 குட்டிகள். ஆமாண்ணா. இப்போ நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஒரு 10 குட்டி தான் இருக்கும். ஓகேங்க. 10 ஆடு தான் இருக்கு, குட்டி இல்லப்பா, ஆடு மட்டும்தான். ஓ, ஆடுகள். ஆமாம். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ 150 ஆடுகளில் ஒரு 10 ஆடுகள் தான் மிச்சம் இருக்கு. ஓகே, நீங்கள் கொண்டு வந்த ஆடுகளோட ரகம் என்ன? எல்லா ரகம் ஜம்னாபாரி, பீட்டல், சிரோய். ஓகே, இதெல்லாம் இந்த ரகங்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதுல இது கொஞ்சம் இருக்குது. இன்னும் மிச்சம் பேலன்ஸ்லாம் எங்கே இருக்குதுங்கண்ணா? வண்டியில் இருக்கு. வண்டியில் ஏற்றியாச்சு. ஓகே, நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் 4 மணிக்கு. 4 மணிக்கு வந்தீங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் தான் இல்லைங்க? கிராஸ், ஜமுனாபாரி கிராஸ், செனையாடு. ஓகே, இது எது கிராஸு? இது கிராஸ், இது எல்லாமே கிராஸ் தான். இப்போ ஜமுனாபாரியுமே எந்த ஆட்டுக்கூட கிராஸ்? ஜமுனாபாரி தலைச்சேரிங் கிராஸ். தலைச்சேரிங் கிராஸ். ஓகே ஓகே ஓகே. ஜமுனாபாரி தலைச்சேரி கிராஸு. பியூர் ஜமுனாபாரி அப்படின்றது சேல்ஸ் ஆயிடுச்சு இல்லை? ஆமாங்க. ஓகே, அந்த மாதிரி குட்டி வேணா எப்போ நம்மளை கான்டாக்ட் பண்ணாலும் கொடுத்துடலாம். இயர் ஜமுனாபாரி, தலைச்சேரி, பீட்டல், சிரோய், பின்ன ப்ராயரு, எந்த ரகத்தில் வேணாலும் நம்ம கொடுத்துக்கோம். ஓகே, கன்ஃபார்மாக யார் பார்ட்டி கேட்டாலும் நம்ம எடுத்து மறுபடி சொல்லிட்டு அது குட்டி கொடுத்துருவோம். ஓகே ஓகேங்கண்ணா. நீங்கள் எந்தெந்த சந்தைக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க? இப்போ குன்னத்தூர் மட்டும்தான். குன்னத்தூர் மட்டும்தான். அதுக்கு டைம் கரெக்டாக இருக்குங்க. ஓ, குன்னத்தூருக்கு ஆடுகள் இறக்குறதுக்கே பெரிய வேலையாக இருக்குது. ஆமாங்க. வீக்லி ஒன்ஸ்னாலும் சரியான வேலை இல்லைங்களா? ஓகேங்கண்ணா. நீங்கள் எத்தனை பேர்ண்ணா வந்திருக்கீங்க? நானும் நம்ம டிரைவர் தான். ஓகே ஓகே, 2 பேர் தான். 150 குட்டி 2 பேரே சமாளிச்சுட்டு வந்துட்டீங்க. ஓகேங்கண்ணா. அப்படியே நம்ம பேர், நம்ம கான்டாக்ட் நம்பர், நம்ம ஊர். நான் இருக்கிறது வயநாடு. நான் அன்னூரில் தான் குட்டி, சனிக்கிழமை நைட்டுக்கு அன்னூரில் வந்து குட்டி ஸ்டே போடுவேன். சரிங்க. அங்கேருந்து பார்ட்டி வந்தால் எடுத்து கொடுத்துடலாம். என் பேர் அனுஷ்பாய். ஓகேங்கண்ணா. நம்பரு 88 38 74 20 22. ஓகேங்கண்ணா. எந்த டைமுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுத்து அதுக்கான ரீப்ளை கரெக்டாக கொடுப்பேன். குட்டி எந்த குட்டின்னு கரெக்டாக சொல்லி கொடுப்பேன். போய் சொல்லி தொழில் பண்ண மாட்டேன். ஜமுனாபாரினா ஜமுனாபாரி, இந்த குட்டி வேணா அவங்களுக்கு காமிச்சிட்டு வேணா கூடி இந்த ஜமுனாபாரி சொல்லி தொழில் பண்ணலாம். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். கிராஸ் குட்டி. ஓகே ஓகே. கிராஸ்னா கிராஸ் தான் சொல்லி கொடுப்பேன். அதனால நம்பிக்கை இருக்கு நம்ம மேல. ஒரு எல்லாருக்கும் நம்ம ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. ஓகே ஓகேங்களா. இப்போ ஜமுனாபாரி அப்படின்றது காது நீளமா இருக்குது கிடையாது? எப்படி? காது மட்டும் இருந்தா ஜமுனாபாரி கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு கிராஸு, பஞ்சு, கண்ணு எல்லாம் பார்த்து தான். ஓ, இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க இல்லைங்களா? நாம் கண்டுபிடிச்சு நம்ம கொடுக்குறது அதே மாதிரி தான் சொல்லி. ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருந்தாங்க. காது இருந்தா எல்லாம் ஜமுனாபாரின்னு அப்படியே நிறைய பேர் வாங்கினாங்க. இப்ப எல்லாம் நம்ம சொல்லி அது அவங்களுக்கே புரிய ஆயிடுச்சு. குட்டி கிடையாது, இதுதான் ஜமுனாபாரி, இதுதான் தலைச்சேரி, இதுதான் கிராஸ். ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே 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 ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மிச்சம் 10 ஆடுகள் மட்டும்தான் மிச்சம் வச்சுருக்காங்க. இப்போது இது ரகமெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே எல்லாமே வந்து கிராஸ் தான். கண்ணு இதெல்லாம் பார்த்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே நல்லா பஞ்சு வரணும், அதான் ஒரிஜினல் ஜமுனாபாரி. நல்லா பஞ்சு வந்து கண்ணு நல்லா ஒயிட்டு. இது ஒரு 90% தான். ஓகே ஓகே. 10% கிராஸ். ஓ, 10% தான் கிராஸ். ஆமாம். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி. சரியா. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 9:30 ஆச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தை இந்த பக்கமெல்லாம் காலி ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் சேவல்லாம் இன்னும் இருக்குங்க. சேவல் எல்லாமே இருக்குது. ஆட்டுக்குட்டியில் செம்மறி ஆடுகள் எல்லாமே இன்னும் வச்சுருக்காங்க. ஆட்டுக்குட்டியும் வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே சந்தைக்கறி கடையில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌடு குறையவே இல்லை. அவ்வளோ க்ரௌடு அப்படியே இருக்குது. அப்போ நீங்கள் வச்சு போங்க. இன்னைக்கு சாப்பிட முடியாதாட்ட இருக்குது. பாருங்க, சாப்பாடு அப்படியே ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. அங்கே அப்படியே கூட்டம் வந்துகிட்டே இருக்குது.
அங்கே பாருங்க, அங்கே சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க மக்களை. ஏய் உசேன் மணிமேகலை என்ன சேனல் உங்களுது? நம்மளது காங்கேயம் பிரீடு. நம்மளது வீடியோவா? இல்லையா? இங்கே பாருங்க, உசேன் மணிமேகலையில் உசேன் பிரதர் வந்திருக்கிறாரு. ஆமாம் ஆமாம். பரவாயில்ல, அவர் தனியாக வந்து சாப்பிட்றாரு. மணிமேகலை மேடம் காணவில்லை. சமையல் செக்ஷன். இங்கே பாருங்கள், பணியாரம் ரெடி ஆகி கொண்டிருக்கிறது. இவர் தான் மாஸ்டர். முட்டை பணியாரம் நல்ல ஃபேமஸ்ங்க. எல்லாம் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். ஆனால் கூட்டம் குறைஞ்ச மாதிரி தெரியல. சாப்பாடு ஆயிக்கிட்டே இருக்குதுங்க. மட்டன் ஆளுக்கு ஒரு மட்டன் ஒவ்வொன்று வாங்கி ஆள் பதியா 2 மட்டன் கொடுங்க. சாப்பாடு கழுவுறா நான் எந்த குழம்பானுங்க ரசம் கறியா தண்ணி. ஓகேங்க, நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். வெயிட் பண்ணோம்னா சாப்பிடுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா இடம் இல்லைங்க, குழம்பு சாப்பாடு ஸ்டார்டிங் குழம்பு ஊற்றி இருக்காங்க. க்ரௌடு சரியான க்ரௌடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இவங்களோட வீடியோ எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் பரவாயில்லைங்க, வீடியோ ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வேறு லெவலில் இருக்குது. நம்ம அண்ணா கூட வியாபாரி தான். எல்லா சந்தைக்குமே சேவல் எல்லாமே கொண்டு வரோம். சேவல் மட்டுமாண்ணா? நம்ம சேவல் ஆடும் இருக்குதுங்க. ஓகே, சேவல் தான் குளத்தொழிலுங்க. ஆடு வந்து வாரத்தில் ஒரு கடை. ஓகே, என்னென்னா பார்த்தீங்கன்னா சேவல் எல்லாமே கொண்டு வராங்க. ஆடும் அப்பப்போ. ஓகே, தலைவருக்கு மட்டன் வந்துடுச்சு. நம்மளுக்கு ஒன்றும் மட்டன் வரல. அது போக முட்டை பணியாரம் இருக்குது. முட்டை பணியாரம் வாங்குறீங்களா? அப்படியா? நீங்கள் வச்சுக்கோங்க, நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். நான் எத்தனைக்கா உட்காந்துட்டு ஒரு தயிர் கேட்டு 1 மணி நேரம் ஆச்சுக்கா. கையை காஞ்சி வச்சிருக்காரு. ஓகே, அவர் என்ன பின்னாடி சத்தம் போடுறாரு. அவர்கிட்ட சொன்ன முதலாளா க்ரௌடு, அதனால கொஞ்சம் சிரமம்தான். குழம்புலையே சோறு நிரம்பிடுச்சு. எனக்கு ஊற்றி ஓகே தான். வீடியோ ஆன் பண்ணுங்க. முதல்ல மாதிரிலாம் இல்லைங்க. சரிங்க, அதான் இங்கே கொஞ்சம் உப்பு. அந்த சாப்பாடு எப்படி இருக்குங்க? அதை உப்பு கொடுங்க. அப்படி இல்லை இங்கே வைங்க. அது கிடக்கு. நான் போய் கேட்டால் பேசுறதே இல்லை. கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு தரேன். திருப்புங்க. பொழப்பு கெடுக்கணும் பார்க்கணும். நல்லாத்தான் இருக்குது. அண்ணா சும்மா விளையாடுறாரு. ரொம்ப ரேட் பண்ணுறாங்க. நல்லா சுட சுட வேணாம். ஐயோ, எனக்கு வேணாம் சாமி. டேஸ்ட்லாம் ஓகே தான். இன்னும் லேட் ஆகுது. இது என்ன காரணம் அப்படின்னா அவ்வளோ க்ரௌடு. உஷன் கிளம்பிட்டாருங்க. ரசம், தயிர் எல்லாமே இருக்குங்க. ஒரு மட்டன் சொல்லிட்டோம். இப்போ ரசம்
அடுத்து தயிரோட முடிக்கணும். வீட்டு ரசம் மாதிரி இருக்கு. ஓகே கைஸ், நம்ம சாப்பிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டோம். சந்தை பார்த்தீங்க அப்படின்னா காலியாக எடுத்து. ஓகே, மணிமேகலை ஹுசேன் வந்திருந்தாங்க. அப்புறம் மணிமேகலை காருக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. போய் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா சரி ஏன் போய் டிஸ்டர்ப் பண்ணாட்டி அப்படின்னு பார்த்தா அவங்கள எடுக்கல. ஆனால் ஹுசேன் இங்கே உள்ளே சாப்பிடும்போது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். அங்கே போயிட்டு அதை கவர் பண்ணிடணும். ஓகேங்க, மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். குணத்தூர் சந்தை வேறு லெவல் சந்தை. சாப்பாடு 70 ரூபா. அப்புறம் மட்டன் எவ்வளோ? 140. தயிர் 10. தயிர் 20 ரூபா. தயிர் 20 ரூபா. தயிர் நல்லா தான் இருந்துச்சு, 20 ரூபா. ஆக மொத்தம் 440 ரூபா 2 பேர்த்துக்கு. ஓகே, மீண்டும் நம்ம நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம். பாய்.